வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம். லட்சக்கணக்கானோர் திரண்டு இறுதி அஞ்சலி. தற்காலிக சபாநாயகராக காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் பொறுப்பு. முண்டே மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து லோக்சபா ஒத்திவைப்பு. 2 நாட்கள் தொடர்கிறது எம்பிக்கள் பதவியேற்பு. பார்லிமெண்டை ஜனநாயக கோவில் என்று வர்ணித்த பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற உறுதிமொழி. விரிவான செய்திகள். சாலை விபத்தில் மரணமடைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேயின் உடல் மகாராஷ்டிராவில் உள்ள அவரது சொந்த ஊரில் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் கோபிநாத் முண்டே. பதவியேற்ற 10வது நாளிலேயே தலைநகர் டெல்லியில் கார் விபத்தில் சிக்கி செவ்வாயன்று கோபிநாத் முண்டே இறந்தார். டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் அவரது உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். செவ்வாய் இரவே டெல்லியிலிருந்து மும்பைக்கு கொண்டு செல்லப்பட்ட முண்டேயின் உடல் அங்குள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. புதனன்று காலை மும்பையிலிருந்து லத்தூர் மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்துக்கு விமானப்படை விமானம் மூலம் உடல் கொண்டு செல்லப்பட்டது. பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் வெற்றி பெற்ற பீட் லோக்சபா தொகுதியில் உள்ள அவரது சொந்த ஊரான பார்லி கிராமத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பார்லி கிராமத்தில் உள்ள சர்க்கரை ஆலை வளாகத்தில் பிற்பகல் 2 மணி அளவில் முண்டே உடல் தகனம் முழு அரசு மரியாதையுடன் நடந்தது. மூத்த மகளும் மகாராஷ்டிர சட்டசபை எம்எல்ஏவுமான பங்கஜா முண்டே தந்தையின் சிதைக்கு தீ மூட்டினார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என லட்சக்கணக்கானவர்கள் முண்டே இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். முன்னதாக சர்க்கரை ஆலை வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்ட போது கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முண்டேயின் மகள் பங்கஜா மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் அமைதி காக்கும்படி வேண்டுகோள் விடுத்ததைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது. மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 16வது லோக்சபா கூட்டத்தின் முதல் நாள் அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பிரதமராக நரேந்திர மோடியும் 45 அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர். 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் தலைமையில் புதனன்று கூடியது. பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி முதல் முறையாக லோக்சபா கூட்டத்தொடரில் பங்கேற்றார். காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் முதல் நாள் கூட்டத்தில் பங்கேற்றனர். டெல்லியில் செவ்வாயன்று சாலை விபத்தில் மரணமடைந்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கோபிநாத் முண்டேவுக்கு தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் இரங்கல் அறிக்கை வாசித்தார். தொடர்ந்து அனைவரும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். முண்டே மறைவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபா தற்காலிக சபாநாயகராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் கமல்நாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். 16வது லோக்சபா புதனன்று கூடுவதற்கு முன்னதாக லோக்சபாவின் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்ச்சி ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது. காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றார். அவருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி, பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, இணையமைச்சர் சந்தோஷ் கே கங்வார் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். புதிதாக தேர்வான 543 லோக்சபா உறுப்பினர்களும் 5ஆம் தேதி முழுக்க தொடர்ச்சியாக பதவி பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்றும் 6ஆம் தேதி பகல் வரை உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் என்றும் கமல்நாத் கூறினார். புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ள கமல்நாத் 9 முறை எம்பியாக இருந்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா தொகுதியிலிருந்து 16வது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பதவியேற்புக்கு பின் கமல்நாத் கூறுகையில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றார். सदन की कार्रवाई एक कंस्ट्रक्टिव प्रकार चलेगी, क्योंकि बहुत बड़ी आवश्यकता है कि जो रुके हुए सदन की कार्रवाई है, जो 5 साल भारतीय जनता पार्लियामेंट अपने रूम में करिएगा। हम कानून हमने बनाए थे, जो लेजिस्लेशन हमने बनाई थी, इस लेजिस्लेशन को हम सदन में पास करेंगे.
ஜூன் 6ஆம் தேதி புதிய சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் வரை தற்காலிக சபாநாயகர் பொறுப்பில் கமல்நாத் நீடிப்பார். புதிய சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 9ஆம் தேதி பார்லிமென்ட் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது 10, 11ஆம் தேதிகளில் விவாதம் நடக்கும். அதைத் தொடர்ந்து கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படும். பார்லிமென்டை ஜனநாயக கோவில் என்று வர்ணித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டு மக்களின் நம்பிக்கைகள், விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்போம் என்று உறுதியளித்தார். புதனன்று துவங்கிய 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி பார்லிமென்ட்டுக்கு வந்தார். கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்னதாக நிருபர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் அதிக அளவுக்கு ஓட்டளித்து 16வது லோக்சபாவை தேர்ந்தெடுத்துள்ளதாக மோடி கூறினார். நாட்டுக்கு தொண்டாற்ற கிடைத்த வாய்ப்பை பெரும் கௌரவமாக கருதுவதாக கூறிய பிரதமர் மோடி, மக்களின் பொதுவான விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்ய தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார். जनता ने अभूतपूर्व मतदान करके जनप्रतिनिधियों को आशीर्वाद देकर के 16वें लोकसभा का चुनाव किया है। मैं देशवासियों को विश्वास दिलाता हूं कि लोकतंत्र के इस मंदिर में भारत के सामान्य मानव की आशा आकांक्षाओं की पूर्ति के लिए भरपूर प्रयास किया जाएगा. मेरी देशवासियों को बहुत बहुत शुभकामनाएं हैं. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறச் செய்த நாட்டு மக்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். RSS தலைவர் மோகன் பாகவத் கார் மீது மோதிய மற்றொரு காரின் ஓட்டுநர் தப்பியோடிய சம்பவம் டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. RSS தலைவர் மோகன் பாகவத் புதனன்று டெல்லியில் நடந்த சாலை விபத்தில் காயமின்றி தப்பினார். டெல்லி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள அணிவகுப்பு சாலையில் புதனன்று நண்பகல் வாக்கில் மோகன் பாகவத் மற்றும் RSS தலைவர்களின் கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. அப்போது மோகன் பாகவத் சென்ற கார் மீது ஒரு டொயோட்டா கார் மோதியது. இந்த விபத்தில் மோகன் பாகவத் காயமின்றி தப்பினார். விபத்தை அடுத்து டொயோட்டா காரின் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்று போலீசில் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தேமுதிக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளதால் பாரதிய ஜனதாவுடன் இணைய வாய்ப்பில்லை என்று தெரியவந்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் கோயம்பேடு அலுவலகத்தில் புதன்கிழமையன்று நடந்தது. கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையிலான இக்கூட்டத்தில் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணிக்கு ஓட்டளித்த வாக்காளர்களுக்கு நன்றியும் பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடிக்கு வாழ்த்தும் தெரிவித்த கூட்டம் தமிழக மீனவர் மற்றும் இலங்கை தமிழர் பிரச்சினையில் தீர்வு காண வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் சமயத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்த தேர்தல் கமிஷனுக்கு கடும் கண்டனமும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேமுதிக துவங்கி 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தேமுதிக வைர விழா காணும் என்று கூறியுள்ள இக்கூட்டம் விஷமத்தனமான வதந்தியை அதிகார வர்க்கம் பரப்பிவிடுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாரதிய ஜனதாவுடன் தேமுதிக இணையும் என்ற செய்திக்கு இக்கூட்டம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. மேலும் தமிழகத்தில் நிலத்தடி நீர் உயர போர்க்கால நடவடிக்கை, வறட்சியை ஒழிக்கும் முயற்சி, மின்வெட்டுக்கு தீர்வு, வேலைவாய்ப்புக்கு சிறப்பு திட்டம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்த தமிழக அரசை இக்கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் அச்சுறுத்தல் இன்றி மீன்பிடி தொழில் செய்யவும், தாது மணல் கொள்ளையை தடுக்கவும் மத்திய அரசை வலியுறுத்தி இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவுக்கு இக்கூட்டம் அஞ்சலி தெரிவித்தது. இக்கூட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், MLAக்கள், லோக்சபா வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாணவி விழுப்புரம் மாவட்ட போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து அவருக்கு நடக்க இருந்த கட்டாய திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் கீழ் அத்திப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்ற மாணவி நடந்து முடிந்த +2 தேர்வில் 1010 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். உயர் படிப்பில் சேர ஆர்வம் கொண்ட எழிலரசியை அவரது பெற்றோர் 40 வயது மதிக்கத்தக்க உறவினர் ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். திருமணத்திற்கு விருப்பம் இல்லாத நிலையில் மாணவியை பெற்றோர் கட்டாயப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாணவி எழிலரசி மதுராந்தகத்திலிருந்து தப்பி விழுப்புரம் சென்றார். பின்னர் அங்கு லூசியா என்ற வக்கீலின் உதவியோடு மாவட்ட SP மனோகரனிடம் புகார் அளித்தார். தனக்கு வரும் 9
30ஆம் தேதி நடக்க இருக்கும் கட்டாய திருமணத்தை தடுக்க வேண்டும் என்றும் உயர் படிப்பு படிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எழிலரசி அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். நான் +2 படிச்சிருக்கேன். நான் மேற்கொண்டு படிக்கணும். எங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. எஸ்பிக்கு புகார் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் +2 முடிச்சிருக்காங்க. 1010 மார்க் வாங்கியிருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்தணும், நான் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்றாங்க. இதுல சார்பா நாங்க எஸ்பிக்கு ஒரு புகார் கொடுத்திருக்கோம். அதுல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், திருமணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அவங்களும் இந்த மாவட்டத்துல இருந்து அந்த மாவட்ட காவல் நிலையத்துக்கு பேசியும் தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. புகாரை பெற்ற போலீஸ் எஸ்பி மனோகரன் மதுராந்தகம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்து எழிலரசிக்கு பாதுகாப்பு கொடுக்க அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து மாணவியின் கட்டாய திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் தொண்டு நிறுவனத்தினரின் போராட்டத்திற்கு பின்னர் HIV பாதித்த மாணவிக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில் அட்மிஷன் கொடுக்கப்பட்டது. கோவை மாவட்டம் புலியகுளத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான காப்பகத்தில் மாணவிகள் பலர் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த காப்பகத்தில் உள்ள HIV பாதித்த மாணவியை அப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் CSI தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் சேர்க்க காப்பகம் விண்ணப்பித்தது. மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் விண்ணப்பம் கொடுத்து வகுப்பில் சேர்த்த நிலையில் திடீரென்று மாணவியை வகுப்பறையை விட்டு ஆசிரியர்கள் வெளியேற்றினர். இதுகுறித்து தகவல் அறிந்த தொண்டு நிறுவனத்தினர் பள்ளிக்கு விரைந்து வந்து நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தினர். சௌந்தர்யாங்கிற பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்காக வந்திருந்தாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க 25 ரூபா. கட்டி அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். முறைப்படி ஒரு எய்ட்ஸ் குழந்தை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த HM பார்த்து போய் பேசினோன்னே அந்த HM அதை ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்க ஒரு எய்ட்ஸ் குழந்தைய நாங்கள் உள்ள விட மாட்டோம், நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், நீங்க வெளியே கூட்டு போயிருங்க, மற்ற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பாதிக்கும். அட்மிஷன் பண்ணி குழந்தை கிளாஸ் ரூம் போய் உட்கார்ந்து பின்னாடி எய்ட்ஸ் குழந்தைங்க ஒரே காரணத்தினால அந்த குழந்தைய வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. நான் பொள்ளாச்சியில இருந்தேன், எங்க பாட்டி கூட இருந்தேன். அங்க அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில படிச்சேன் 9th ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் எங்க பாட்டினால முடியாதனால என்னை மெர்சி ஹோம்ல சேர்த்தாங்க. அப்புறம் அங்கேருந்து என்னை வேறு ஸ்கூலில் சேர்க்கணுன்ட்டு CSIன்ற ஒரு ஸ்கூல் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூல் அட்மிஷன் போட்டாச்சு. அப்புறம் என்னை ஹெட் மாஸ்டர் கிளாஸ்க்கு போக சொன்னாங்க. 10th Bல போய் உட்காந்தேன். அப்புறம் வாழ்த்து பாடமே நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1/2 an hour கழிச்சு என்னை வெளியே கூப்பிட்டுட்டாங்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி எய்ட்ஸ் இருக்கிறனால தான் உன்னை அனுப்புகிறோம் அப்படின்னு இப்போ கலவரம் நடந்துச்சு. ஆனால் எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஆனால் என்னுடைய கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசை நான் டாக்டர் ஆகணும். அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான். எந்த தடை வந்தாலும் கண்டிப்பா நான் டாக்டர் ஆவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதனிடையே தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் காப்பக நிர்வாகிகள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து மாணவியை பள்ளி நிர்வாகம் மீண்டும் சேர்த்துக் கொண்டது. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,536 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,567 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 43 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 40,385 ரூபாயாக இருந்தது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வீணாகும் காய்கறி கழிவிலிருந்து 75 மெகாவாட் மின் உற்பத்தி கிடைத்து வருகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையான கோயம்பேடு வணிக வளாகத்தில் தினமும் காய்கறி கழிவு மட்டுமே 30 டன் கிடைக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாகவும் காய்கறி கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் 5,50,00,000 ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. இடையில் சில ஆண்டுகள் முடங்கி போயிருந்த இத்திட்டம் தற்போது மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. இதுகுறித்து திட்ட இயக்குநர் திருஞான சம்பந்தம் கூறுகையில், தற்போது 75 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்படுத்தப்படுவதாகவும் கூறினார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய திட்டமாக தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த காய்கறி கழிவிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம். இன்னைக்கு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சற்றே தொய்வு ஏற்பட்டாலும் இப்ப கடந்த 1 மாத காலமாக மீண்டும் புனரமைக்கப்பட்டு தொடங்கி இப்ப ட்ரையல் ரன்ஸ் நாங்க முடிச்சு அடுத்த ரெகுலர் ப்ரொடக்ஷன் போற அளவுக்கு வந்துட்டோம். ஒரு நாளைக்கு 2.5 மெகாவாட்டுங்க 2.5 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி உண்டு, பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை நாங்க என்ன பண்றோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுத்துறோம். எங்க தேவை போக மீதி கொடுத்தோம். அப்படி பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 75 மெகாவாட் உற்பத்தி பண்றோங்கிறது கணக்கு. அது நாங்க கிரிட்ல கொடுத்துறோம். அங்கிருந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடும். கோயம்பேடு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவு, பழக்கழிவு, பூக்கழிவுல இருந்து இந்த காய்கறி கழிவு மின் உற்பத்தி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த காய்கறி கழிவு மின் உற்பத்தி நிலையத்துக்கு மொத்தம் 30 டன் கெப்பாசிட்டி இதோட கெப்பாசிட்டி.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசீவிங் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, தேக்கி வைக்கும் தொட்டின்னு பேர். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் கிராப்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிக் கிராப்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இயந்திரம். அந்த வர்ற காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே அள்ளி போடக்கூடிய இயந்திரம். அதை வந்து ஹோப்பர்னு சொல்கிற ஒரு அகப்பையில் போட்டு அதை வந்து கன்வேயர்னு சொல்லி மூவ் பண்ணிக்கிட்டு ஒரு மூவரில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட லேபர்ஸ், எங்களோட ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வந்து அதில் இருக்கிற நார் பார்ட்டிகல்ஸு, பிளாஸ்டிக்ஸு, இந்த டைஜஸ்ட் ஆகாத மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார் மேக்னெட் ஒன்று இருக்குது, ஒரு காந்தம். அது வந்து இரும்பான விஷயங்களுக்குரிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஷட்டருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி மிக்சிங் இயந்திரத்தில் வந்து போடுறாங்க. அது வந்து ஃபீட் ப்ரிப்பரேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க, ஒரு மிக்சர், அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீமா டைஜஸ்டருக்கு வந்து நம்ம வந்து பம்ப் பண்ணி விட்றோம். அது பீமா டைஜஸ்டரில் பம்ப் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு காற்று போகாத தொட்டி. அந்த தொட்டியில் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மீத்தேன் வாயு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மீத்தேன் வாயு வந்து ஒரு கேஸ் ஹோல்டர், மீத்தேன் வாயு சேகரிக்கும் சிலிண்டரில் வந்து சேகரிக்கப்பட்டு அதை மீத்தேன் இயந்திரம், நம்ம கேஸ் ஜெனரேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கேஸ் ஜெனரேட்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்புட் ஆஃப் ஃபியூவல்னா ஒரு ஃபியூவலாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தயாராகுது. அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளோட ப்ராசஸ். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது நம்ம டெய்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிற அந்த 30 tons கேர்பேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அதை டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து 6 டன் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெனூர் கிடைக்குது. மெனூருங்கிறது உரம், இயற்கை உரம் கிடைக்கிறது. அந்த இயற்கை உரம் வந்து நம்ம நர்சரி கார்டன், எங்களோட பிளான்ட்டுக்கு யூஸுக்கு எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மின் பற்றாக்குறையை சமாளிக்க சென்னை போன்ற பெருநகரங்களில் அடுக்குமாடி கட்டடம், மார்க்கெட் பகுதிகளில் இதுபோன்ற திடக்கழிவுகளை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தும் திட்டத்தை கொண்டு வரலாம். இதன் மூலம் மின்சாரம், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.